பார்க்க போகிறது என்னென்னா சளி காய்ச்சல் இரும்பலுக்கு ஏற்றபடி நம்ம கொள்ளு ரசம் தான் செய்ய போகிறோம். இந்த ரசத்தை எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். சளி காய்ச்சல் இருமல்லாம் ஒரே நாளில் பறந்து ஓடிடும். இது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் செஞ்சு சாப்பிட்டு வர்ற மெத்தட் தான். எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது என்னென்னா கொள்ளு ரசம் தான் நம்ம வைக்க போகிறோம். இது வந்து பெரியவங்க முதல் சின்னவங்க வரைக்கும் சாப்பிடலாம். இது வந்து சளி இருமல் காய்ச்சல் இந்த மாதிரி இருக்குல்ல, அதுக்கு இந்த கொள்ளு ரசம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். சளியெல்லாம் வெளியேற்றிடும், காய்ச்சல் உடனே போயிடும். உங்களுக்கு காய்ச்சல் இருக்கவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நம்ம 4 தக்காளியை வந்து கட் செஞ்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்ததாக நம்ம கொள்ளு சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு கொள்ளு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம சேர்க்க போகிறது பூண்டு பல் சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 பல்லாக மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம சேர்க்க போகிறது மிளகாய் வத்தல் ஒரு 3 கட் செஞ்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறது மிளகு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். புளி வந்து நம்ம கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு போட்டிருக்கோம், அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து முக்கால்வாசி அரைச்சதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை இலைகளை நான் சேர்த்துக்கிறேன். அது கூட மல்லி இலைகளையும் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது ஒரு கடாயை எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த அரைச்சதை இதில் சேர்த்துக்குவோம். இது கூட நம்ம புளி கரைசலையும் சேர்த்துக்கலாம். நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம தாளிக்கலாம் தேவையில்லை, தாளிக்காமல் இப்படியே நம்ம கொதிக்க மட்டும் வச்சா போதுமானது. இப்போ இது கூட வந்து 1 ஸ்பூன் மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்குவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். நமக்கு கொள்ளு ரசம் ரெடி ஆயிரும். பெருங்காயத்தூள் செரிமானத்துக்காக காய்ச்சலில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ரசம் சூடான சாதத்தில் போட்டு பரட்டி கொடுத்தா அப்படி கப்புன்னு காய்ச்சல் சளி இருமல் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாயிரும். அதுக்காக இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி கொதித்து வந்தாலே போதுமானது. ரசத்தை ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். இந்த மாதிரி கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாற்றிக்கலாம். சுவையான கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம சாதத்து கூட பிசைஞ்சு சுட சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு சளி காய்ச்சல் இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இப்போ நான் சாதத்து கூட பரட்டி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி சாதம் கொஞ்சமாக எடுத்துருக்கேன், குழந்தைக்காக நான் எடுத்துருக்கேன். சளி காய்ச்சல் இருக்குது, இந்த காய்ச்சலை விரட்டுறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொஞ்சமாக நான் ஊற்றிக்கிறேன். இதை பரட்டி நல்லா சூடாக இருக்கும் போதே நீங்கள் குழந்தைக்கு ஊட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சளி காய்ச்சல் இருமல்லாம் போயிடும். நல்லா கட்டுன்னு இருக்க இருமல் சளி எல்லாமே உங்களுக்கு போயிடும், காய்ச்சல்லாம் உங்களுக்கு இல்லாமல் போயிடும். இதுக்காக தான் நம்ம செஞ்சு இந்த மாதிரி கொடுக்குறோம். உடலுக்கு ஆரோக்கியமானது. அந்த காலத்துலலாம் இப்படி தான் செஞ்சு கொடுத்தாங்க, அதை தான் நாம் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாப்பிட மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இதை இப்படியே சூடாக இருக்கும் போதே நம்ம கொடுத்தோம்னா ரொம்ப ஆரோக்கியமானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.